நமஸ்காரம். நான் அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி பார்க்க போகிற கேள்வி பதிலும் அதில் அடங்கியிருக்கும் கிரகங்கள் என்ன என்பதை பற்றி தான். கேள்வியானது, ரூபாய் நோட்டால் சுவாமிக்கு அலங்காரம் செய்வது சரிதானா? ரூபாய் நோட்டால் சுவாமிக்கு அலங்காரம் செய்வது சரிதானா? இதுதான் கேள்வி. இதற்கு பதிலாக சொல்லப்போனால், நாம் ஏன் இதை ஒரு கேள்வியாக பார்க்கிறோம் என்றால், ரூபாய் நோட்டு ஒரு காகிதம் தானே, அதை போய் அலங்காரம் செய்கிறார்களே என்பது தான் நம்முடைய மனதில் எழும் ஒரு சந்தேகம், அப்படி என்று சொல்லலாம். ஆனால் ரூபாய் நோட்டால் அலங்காரம் செய்வது சரிதானா என்று கேட்கும்போது, நாம் சுவாமிக்கு தங்கத்தாலும் வெள்ளியாலும் வைரத்தாலும் பல வகை உயர்ந்த உலோகத்தாலும் அணிகலன்கள் செய்து சுவாமிக்கு அலங்காரம் செய்து பார்க்கிறோம். அதனுடைய நன்மையும் அர்ச்சகருக்கும் சரி பொதுமக்களுக்கும் கிடைக்கிறது. ஏனென்றால் சுவாமிக்கு ஒரு நல்ல உலோகத்திலான அணிகலன்களை அணிந்து அவருக்கு தேவையான பூஜைகளெல்லாம் செய்து நாம் அந்த பூஜையை உட்கிரகிக்கும் பொழுது, அந்த பூஜையினுடைய அதிர்வலைகளை நாம் உட்கொள்வது என்றால் நாம் உணரும் பொழுது நிச்சயம் அந்த உணர்வானது நமக்கு ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணும். இந்த ஐஸ்வர்யம் கிடைப்பதற்காகத்தான் கோவிலில் தெய்வத்தை நல்ல விதமாக ஆச்சாரியர்கள் அதாவது பூஜாரிகள், அதே மாதிரி குருக்கள் அவர்கள் நல்ல விதமாக கடவுளை அலங்காரம் செய்து நமக்கு பூஜை செய்து கடவுளை காண்பித்து தருகிறார். அந்த உணர்வானது கடவுளை நல்ல அலங்காரத்துடன் ஐஸ்வர்யத்துடன் அழகாக நாம் அலங்காரத்துடன் பார்க்கும் பொழுது நிச்சயம் நமது உள்ளத்தில் தலை முதல் கால் வரை நல்ல ஒரு ஐஸ்வர்யமான உணர்வு ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த உணர்வானது, அந்த நல்ல அதிர்வலையானது நமக்கு நல்ல அதாவது சிந்தனையையும் செயலையும் மகிழ்ச்சியையும் நிச்சயம் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை வைக்கும். இதேபோல் தினமும் நாம் கடவுளை பார்க்கும் பொழுதும் கடவுளுடைய அலங்காரத்தை பார்க்கும் பொழுதும் நிச்சயம் நமக்கு அந்த உணர்வானது, நல்ல உணர்வானது நமக்கு படிப்படியாக உயர்ந்து நம்முடைய மனதிலும் சரி தேகத்திலும் சரி நல்ல சக்தி உயர்ந்து கொண்டே வரும். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு எந்த கெட்டதும் நடக்காது. அதற்காகத்தான் நாம் கடவுளை கோவிலில் சென்று அந்த அலங்காரத்துடன் பார்த்து வழிபட்டு வருகிறோம். இப்போ நாம் சிந்திக்க வேண்டும் என்னவென்றால், நம்முடைய கேள்வியானது ரூபாய் நோட்டால் அலங்காரம் செய்யலாமா என்பது பற்றி தான். ஆனால் நாம் டெய்லி கடவுளை அலங்காரம் செய்யும் பல உலோகங்களும் பல விதமான நகைகளும் நட்டுக்களும் எதை பயன்படுத்தி வாங்குகிறோம் என்றால், நாம் சொல்லும் ரூபாய் நோட்டுகளை தங்க கடைகளில் கொடுத்தோ அல்லது அதாவது உலோகங்களை செய்பவர்களிடம் கொடுத்தோ தான் அந்த அலங்கார பொருட்களை வாங்கி வந்து உலோக பொருட்களை வாங்கி வந்து கடவுளுக்கு அணிவித்து அலங்காரம் பார்க்கிறோம். இந்த ரூபாய் நோட்டை உபயோகப்படுத்தி பல அலங்கார பொருட்களை வாங்கி வந்து இறைவனுக்கு சமர்ப்பித்து பூஜை செய்து நாம் அழகு பார்க்கிறோம் என்றால், ரூபாய் நோட்டை வைத்து அலங்காரம் செய்து கடவுளை நாம் ஏன் பார்க்கக்கூடாது? அதில் எந்த தவறும் இல்லை, நன்றாக செய்யலாம். ரூபாய் நோட்டும் ஒரு நல்ல அதிர்வலையை கொடுக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு சக்தி, நல்ல ஈர்ப்பு சக்தி தான். எனவே அந்த ரூபாய் நோட்டாலும் கடவுளை அலங்காரம் செய்து பூஜை செய்து அந்த அலங்காரத்தை நாம் பார்க்கலாம். அதில் தவறு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் எந்த பொருள் கடவுளுக்காக வாங்கும் பொழுது அதற்கு முதல் காரணியாக நாம் வைப்பதே ரூபாய் நோட்டு தான். அப்படி இருக்கும்போது அந்த முதல் காரணியே ஒரு அலங்கார பொருளாக கடவுளுக்கு ஏன் சாற்றக்கூடாது? சாற்றலாம். கடவுளை அந்த ரூபாய் நோட்டு அலங்காரத்தில் நாம் பூஜையை செய்து அந்த பூஜையின் பலனை நாம் அடையலாம். அதில் தவறொன்றும் இல்லை, நன்றாக செய்யலாம். இப்பொழுது இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகத்தை பார்க்கலாம். ரூபாய் நோட்டு என்றால் அங்கு நோட்டு என்று வந்தாகிவிட்டது, காகிதம் என்று வந்தாகிவிட்டது, அச்சிட்ட காகிதம் என்று வந்தாகிவிட்டது. எனவே இந்த ரூபாய் நோட்டு என்ற சொற்றொடரில் புத கிரகமும் சுவாமிக்கு அலங்காரம் செய்வது சரிதானா என்றால், சுவாமி என்று சொல்லும் பொழுது குரு கிரகத்தையும்
அலங்காரம் என்று சொல்லும்போது சுக்கிர கிரகத்தையும் செய்வது அலங்காரம் செய்து நாம் பார்ப்பது சரிதானா என்றதில் தீர்ப்பு நமக்கு சரிதான் என்று சொன்ன அந்த சொற்றொடரில் சனி கிரகமும் இருக்கிறது. எனவே இந்த கேள்வியில் ரூபாய் நோட்டில் சாமிக்கு அலங்காரம் செய்வது சரிதானா என்ற கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகங்கள் புத கிரகம், குரு கிரகம், சுக்கிர கிரகம் மற்றும் சனி கிரகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும், அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.